வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்காக செய்து காட்ட போற ரெசிபி திவாலி ஸ்பெஷல் பாதுஷா. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றதுல கூட ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. என்னன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட பிரெயின் வந்து டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது டிப்ரெஷன், ஆன்சைட்டி எல்லாம் குறைக்கிறது மட்டும் இல்லாம இம்யூன் சிஸ்டத்தையும் பூஸ்ட் பண்ணுது. இப்போ அதை பாதுஷா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? பாதுஷா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எதெல்லாம் பார்க்கலாம். வீட் ஃப்ளார், சுகர், ஆயில், கர்ட், பட்டர், கார்டமம், சால்ட். வீட் ஃப்ளாரை விட கொஞ்சம் கம்மியா சுகர் எடுத்துக்கணும். இதுல நாம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல. அதனால நம்ம கிரன்ச்சினஸ்க்காக ஃபர்ஸ்ட் இந்த வீட் ஃப்ளாரை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வீட் ஃப்ளாரை ரோஸ்ட் பண்றதுக்காக ஒரு பேன் அடுப்புல வச்சிடுறேன். பேன் சூடானதுமே இந்த வீட் ஃப்ளாரை இதுல ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு லைட்டா ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். லைட்டா வாசனை வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி இதை இப்ப ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதோட கலர் சேஞ்ச் ஆகல, பட் ரோஸ்ட் ஆயிருக்கு. இந்த அளவு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதை இப்ப ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ சூடா இருக்கு இந்த மாவு. இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டா ஆற தேவையில்ல. கொஞ்சம் வார்மா இருக்கும்போது நம்ம 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க கர்ட் ஆட் பண்ணிடலாம். இது வந்து புளிப்பு இல்லாத கர்டா இருக்கணும். கூடவே பட்டரையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம். நல்லா இந்த மாதிரி பட்டர், கர்டு, சால்ட், இந்த மாவு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி கலந்து விடலாம். சால்ட் வந்து 1 பிஞ்ச் அளவு போட்டா போதும், ரொம்ப போட்டுறக்கூடாது. இது கூட லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து சப்பாத்தி மாதிரி சாஃப்டா பிசையக்கூடாது. பூரியை விட கொஞ்சம் டைட்டா பிசையணும். தண்ணி அதிகமா ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். அந்த டைம்ல நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் பண்ற பேன் அடுப்புல வச்சிடலாம். இந்த பேன்ல சுகர் ஆட் பண்ணிடலாம். கூடவே சுகர் மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த சுகர் சிரப்ல நாம எடுத்து வச்சிருக்க 2 ஏலக்காவை லைட்டா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துடலாம். நல்லா இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. இது ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இது இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுகர் சிரப் சைட்ல இருக்கட்டும். நம்ம பாதுஷா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாதுஷா பொரிக்கிறதுக்கான பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடானதுமே ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் சூடாகிற டைம்ல நம்ம பாதுஷா மாவு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கையில வச்சு ஷேப் பண்ணி நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் செய்து எடுத்துடலாம். நம்ம எல்லா பாதுஷா மாவையும் ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் இப்போ சூடாயிடுச்சு. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா இதை போட்டுடலாம். ஆயில் கண்டிப்பா வந்து லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். அப்பதான் வந்து இது உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா டீப்பா ஃப்ரை ஆகும். இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த பபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ எடுத்துடலாம். சுகர் சிரப்ல போட்டுடலாம்.
மாதிரி சுகர் சிரப்பில் படுற மாதிரி கலந்து விடலாம். இந்த பாதுஷா எல்லாம் சுகர் சிரப் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அடுத்த பேட்ச் போட்டுடலாம். இதை திருப்பி போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். நம்ம இதை ஃபஸ்ட்டு போட்டதை பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள். இதை ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா அந்த மாதிரி எந்த அன்ஹெல்த்தியான ஐட்டமும் ஆட் பண்ணல. இருந்தாலும் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.